செங்கல்பட்டில் நாளொன்றுக்கு 150 மில்லியன் லிட்டர் கடல் தண்ணீரை குடிநீராக்கும் நிலையம் வரும் 24ஆம் தேதி திறக்கப்பட உள்ளதாக அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலை வட நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் நிலைய பணிகள் அனைத்தும் முடிவடைந்துள்ளன. இந்த நிலையில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு மற்றும் தாமோ அன்பரசன் ஆகியோர் இங்கு ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் KN நேரு வருகின்ற சனிக்கிழமை இந்த நிலையம் பயன்பாட்டிற்கு வரவுள்ளதாகவும் 150 மில்லியன் லிட்டர் குடிநீர் சோதனை ஓட்டம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என தெரிவித்தார். 6 MLD, பள்ளிப்பட்டு பகுதியில் 32 MLD, உள்ளகரம் புழுதிவாக்கம் பகுதியில் 11 MLD, மேல்நிலை நீர்க்க தொட்டி அல்லது கீழ்நிலை நீர்த்தொக்க தொட்டி மூலமாக கொடுக்குறோம். உத்தண்டியில் 1 MLD கொடுக்குறோம். பல்லவரம், ராதாநகர், தாம்பரம் மாநகராட்சி 23 MLD ஆக 150 MLD தண்ணீர் விநியோகம் செய்வதற்கு பைப்புகள் எல்லாம் பதிக்கப்பட்டு முடிக்கப்பட்டு சரியாக இருக்கிறது. முதலமைச்சர் இப்போதே ட்ரையல் ரன் போயிட்டு கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் திறந்தவுடன் அத்தனை பகுதியிலும் குடிநீர் வழங்கப்படும். சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு, வர 24ஆம் தேதி காலை 10 மணிக்கு 1500 கோடி, 1516 கோடி